டிஜிட்டல் ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்னு பார்த்திங்கன்னா மால்கோபே அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசார்ஜ் ஆப் வந்து எப்படி அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, நம்ம பேடிஎம் இதிலலாம் பேமெண்ட் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம நெட்வொர்க் பேமெண்ட் பண்ணுறோம்ல மொபைல் ரீசார்ஜ். ஸோ அது மாதிரி வந்து நம்ம இந்த மால்கோபே ஆப்லேயும் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ண என்ன பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அதே வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லலாம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க, அதாவது நம்மகிட்டேருந்து ஃபீஸ் பிடிப்பாங்க. இதில் வந்து ஃபீஸ் வந்து நம்மளுக்கு தராங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டு. இதில் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏர்னிங்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா, நீங்கள் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹோம் பேஜில் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசார்ஜ் பேலன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ரீசார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ, வோடாஃபோன் இந்த மாதிரி வந்து சிம்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அதே வந்து டிடிஹெச் ரீசார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கும், டிஷ்ஷும், சன் டைரக்ட், டாடா ப்ளே, அப்புறம் D2H இதுக்கெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் வந்து ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி வந்து இது நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒன்று. ஓகேவா, இதை வந்து நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணவும் முடியாது, இதை வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று. ஓகேவா, அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இதில் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏர்டெல்லையும் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து ஜிபேயில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 201 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸோடு சேர்த்து பிடிப்பாங்க. அதே வந்து இதில் நீங்கள் 200 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேவா, ரிவார்ட் பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 10 ருபீஸ் ஆட் ஆகுங்கிறது, அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்ஸ்டன்ட் வித்ட்ரா கூட இருக்குது. ஓகேவா, நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். தென் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எப்படி வித்ட்ரா பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மால்கோபேவை பற்றி ஒரு ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ட்ரான்சாக்ஷனுங்கிறது நீங்கள் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது டாப்அப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து ஏதாவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டெய்லி டாஸ்க் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மினிமம் பிளானுங்கிறது 666 ருபீஸ் இருக்குது. அதான் மெயினாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணியும், அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையும் ஒர்க் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10%, 5%, 4% கமிஷன்ஸ் ஆட் ஆகும். அதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%, 2%, 3% அந்த மாதிரி கமிஷன்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா, தென் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 666 பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் லெவல் கம்மியாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதாவது நான் சொல்கிறது டீம் எடுக்கிற பர்சனுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஓகேவா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் கூட. ஓகேவா, டீம் எடுக்கிற பர்சன் டீம் எடுக்காமல் செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாங்க. ரொம்ப நல்ல ஆப் தான். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மந்த்லி கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவீங்க, டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க, வாட்டர் பில் கட்டுவீங்க, ஃபோன் பில் கட்டுவீங்க, நிறையா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக மந்த்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதிலே நம்ம வீட்டில் 4 ஃபோன் வச்சுருக்கோன்னா 4 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு மந்த்லி இதில் வந்து 4 ஃபோனுக்கும் நீங்கள் வந்து 200 ருபீஸ்ன்னு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதாவது நீங்கள் வந்து அதே ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயே இருக்க இன்னொரு மொபைலுக்கு இந்த மால்கோபே ஆப்பை இது பண்ணிவிட்டு ப்ரீமியம் பேக் அப்படின்னா என்னென்னா 825 ரூபா. இதில் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 825 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து 825 ரூபா உங்களுக்கு கீழே ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ருபீஸ் கமிஷன் ஆட் ஆகும். அவங்களுக்கு டெய்லி டாஸ்க்குங்கிறது ஒன்று இருக்கும். அந்த டெய்லி டாஸ்க்னால் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 15+4 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 19. அதாவது சப்மிட் யுவர் ஆன்சர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்க்ராட்ச் கூப்பன் கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ராட்ச் கூப்பனில் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், இல்லைனா வந்து மணி ஆட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க இதில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, அதாவது வந்து உங்களுக்கு கீழே வரவங்களும் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கமிஷன் வந்து ஆட் ஆகும். அதே வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த கமிஷன் ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்து எவ்வளோ லெவல் கமிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 லெவலுக்கு இதில் வந்து கமிஷன் தராங்க. ஓகேவா, ஸோ நல்ல சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் வீடியோவில் வந்து நான் இதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி வீடியோ
இது பண்ணலாம். தென் பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், இதில் எப்படி கமிஷன்ஸ் ஆட் ஆகுது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இன்வைட் லிங்க் மட்டும் நான் எங்கே எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இங்கே மேலே பார்த்திங்கன்னா இன்வைட் அண்ட் மோர்னு இருக்குது, அதுலேயும் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கீழேயும் இன்வைட் அண்ட் மோர்னு இருக்குது, அதுலேயும் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்வைட் அண்ட் ஏர்னில் தென் பார்த்திங்கன்னா உங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் ஆட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துருவோம், எப்படி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.